அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ எடுக்கணும்னு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. எல்லாம் பாத்திரத்தில் போட்டதுக்கப்புறம் நான் வீடியோ ஷூட் பண்ண திடீர்னு வந்தேன். அதனால் அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு நான் சொல்லிடுறேன். இப்போது 5 கிலோ நம்ம இறால் க்ளீன் பண்ணி ஓரமாக வச்சுருக்கோம். அதில் 3 கிலோ வெங்காயம், 1 கிலோ தக்காளி, அப்புறம் ஒரு 15 பச்சை மிளகா, 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஹோல் ஸ்பைசஸ் 10 ரூபா பாக்கெட்டு ஃபுல்லாகவே அப்படி போட்டுடுங்க. 1/2 லிட்ரு கோகோனட் ஆயில். இந்த ஆயிலே இந்த வெங்காயம் எல்லாமே கடந்து நல்லா வேகட்டும். கை எடுக்காமல் கிளறி இந்த வெங்காயம் நல்லா வேகணும். ஹோல் ஸ்பைசஸ் போடும்போது நான் அப்போ தான் வீடியோ ஷூட் பண்ணதுக்கு ஆரம்பித்தேன். எல்லாமே கை வச்சு நல்லா பொடிச்சு இந்த இலைகளெல்லாம் கீறி வச்சு கையில் போடணும். மிக்ஸி ஜார்லெல்லாம் பவுட்ரு பண்ணக்கூடாது. நல்லா கை வச்சு பொடிச்சு போட்டால் தான் நல்ல மணமாக இருக்கும். ஒரு 5 டீஸ்பூன் இதுக்கு சால்ட்டு வேணும். அப்போ தான் இந்த வெங்காயம் எல்லாம் மசாலா எல்லாம் போடும்போது கரெக்டாக இருக்கும். கை எடுக்காமல் அப்போ இது கிளறிட்டே இருக்கணும். இப்போ தான் சால்ட்டெல்லாம் போட்டோம். ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் குறைவானாலும் அப்படி போட்டாச்சு. இப்போது 5 கிலோ அந்த இறால் க்ளீன் பண்ணது வீடு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைடு போயிட்டு வருமோ இங்கே எல்லாத்தையும் மொத்தத்தில் கொட்டிடுது. இப்போ 5 கிலோ அந்த க்ளீன் பண்ணி வச்சு அந்த இறாலையும் போட்டாச்சு. போட்டு அந்த இறால் தண்ணி அதில் இருக்கும். அதனால் நம்ம ஊறிட்டே இருக்கும். அது கூட மூடி வச்சு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேக விடணும். பெரிய இறால் ஆக்கும். இது குட்டி இறால் கிடையாது, பெரிய இறால் ஆக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு 1/2 மணிக்கூறங்கி நம்ம இதை வேக விட்டுறணும். இப்போ நான் மூடி போட்டிருந்தது திரும்ப திறந்து நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு நிற்கிறேன். இது எங்கள் வீட்டில் எடுத்த வீடியோ. அப்போ தான் திடீர்னு வீடியோ எடுக்கணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு வந்தேன். ஒரு 7 டீஸ்பூன் அப்போவும் மசாலா போட்டாச்சு. ஒரு 7 டீஸ்பூன் வத்தல் மிளகு பொடி, ஒரு 7 டீஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறம் ஒரு 6 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி. அதை போட்டுட்டு கையில் எல்லாம் அது டேஸ்ட்டு பார்த்துட்டு நிற்குதோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 கிராம் பெப்பர் மிக்ஸி ஜாரில் நல்லா பொடிச்சு அதையும் இதில் சேர்த்துக்கிட்டோம். நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. மல்லி இலை, புதினா இலை எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் அரிஞ்சு சேர்த்துக்கிடணும். சேர்த்து நல்லா மூடி வச்சு ஒரு 10-15 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆப்பத்துக்கு, சப்பாத்திக்கு, இடியப்பத்துக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.